தமிழர்களின் உள்ளங்களில் எழுச்சியும் இல்லங்களில் மகிழ்ச்சியும் வழங்கிக் கொண்டிருக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் சுபு பஞ்சு. இது உங்கள் 1000-ல் ஒருவன் உங்களில் ஒருவன், பவர்ட் பை நியூ டாப் ராமன் சூப்பர் நூடுல்ஸ். நாம இதுவரைக்கும் ஒவ்வொரு எபிசோட்லயும் விதவிதமான கனவுகளோட வந்த பல போட்டியாளர்களை பார்த்தோம். இன்னைக்கு நம்மளோட போட்டியாளர் என்ன கனவோட வராங்க, அவங்க யாரு, அவங்கள பத்தின ஒரு சிறு காட்சி தொகுப்பு. ஹாய், என்னோட பேர் மணிமாலா. என்னோட நேட்டிவ் பிளேஸ் திருநெல்வேலி. நான் படித்தது எல்லாமே குற்றாலம் பராசக்தி காலேஜில் படித்தேன். காலேஜ் டைமில் தான் என்னோடய ஹஸ்பண்ட், அவங்க பேர் சண்முக சுந்தரம், அவங்கள பார்த்தேன். ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக போச்சு. எல்லாரும் மாதிரி என்னோட குழந்தையும் பிறந்து எல்லாரும் மாதிரி தான் நம்ம குழந்தை நல்லா இருக்குன்னு நினச்சி ஒரு 5 monthஸில் கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சது. நம்ம எங்கள் பாப்பா இன்னும் ஒழுங்காக இன்னும் கழுத்து நிற்கலை, குப்புரை படுக்கலை அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவளுக்கு மைல்டு சிபிங்கிற ஒரு செரிப்ரல் பால்சி அப்படின்னு தெரிஞ்சது. டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது லைஃப் லாங் கேர் எடுத்துக்கணும். அது ஷார்ட் டைமில் முடிகிற ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. எனக்கு ஃபுல் சப்போர்ட். இது வேறு யாரும் இருந்தாங்கன்னா கொஞ்சம் வாழ்க்கையில் வெறுப்பு வந்திருக்கும். என்னோடய ஹஸ்பண்டோட துணையோட அவரோட கோஆப்ரேஷன் எனக்கு குழந்தைய வளர்க்குறதுல அதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுல 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். பூவே பூச்சோடவா இந்த நெஞ்சில் பால் வார்க்கவா, வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா. நம்மளோட 1000-ல் ஒருவன் மேடைக்கு 1000-ல் ஒருத்தரா வரும் புது போட்டியாளர் சென்னையில இருந்து திருமதி மணிமாலா. வாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு? வாழ்க்கையில புது அனுபவம் தானே இது. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு இங்க நிக்கிறது பெருசு தானே சார். நிச்சயமா 1000-ல் ஒருத்தியா நான் வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பா. சச் லெஜெண்ட் உங்களோட நின்றுட்டு இருக்கேன் சார். லெஜெண்ட் தானே சொன்னீங்க சார். பஞ்சு அருணாச்சலம் சாரோட அவர் லெஜெண்ட். அதுக்கு நான் ஒரு புள்ளைய லெஜெண்ட் ஆக முடியுமா? அதுக்காக கேள்வி எல்லாம் நான் ஈஸியா கேட்க மாட்டேன். கேள்வி என் கையில கிடையாது. எல்லா கேள்வியும் ஈஸியா தான் இருக்கும். பட் ஆனா நான் கேட்கறது கிடையாது. கேள்வி இங்க என்ன வருதோ அதான் கேள்வி. எல்லாத்துலயும் டாக் ஆஃப் தி டேயே வரணும்னு நினைப்பேன். 1000-ல் ஒருத்தியா வந்திருக்கேன். கண்டிப்பா அதுல ஷைன் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட். சொல்லுங்க உங்களை பத்தி. நான் என்னோட நேட்டிவ் திருநெல்வேலி, கரூர்ல படித்தேன். தென் 10th வரை அங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் குற்றாலத்தில் தான் நான் காலேஜ்லாம் பண்ணேன். பராசக்தி காலேஜில் தான் பண்ணேன். அப்போ தான் என்னோட வீட்டுக்காரை மீட் பண்ணேன். ஸோ எங்கள் மேரேஜ் லவ் மேரேஜ். பஸ்ல ஆரம்பிச்சோம், ட்ரெயின்ல முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஜஸ்ட் லைக் அலைப்பா இதே மாதிரி மேரேஜ் பண்ணிட்டோம். ட்ரெயின்ல தெரியாம. வீட்டுக்கு தெரியாம. ஸோ அவங்க போலீஸா இருந்தாங்க. ஸோ திஹார் இப்பவும் போலீஸா தான் இருந்தாங்க. திஹார் ஜெயில டியூட்டி பார்த்துட்டு இருந்தாங்க சார், டெல்லியில. ஸோ ரொம்ப எங்களுக்கு அது வசதியா போச்சு. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, போனா தேடி வர மாட்டாங்க. அதனால ட்ரெயின்ல ஏறி போயிட்டோம். திஹார் ஜெயில இருந்தவர் எப்படிங்க லவ் பண்ணீங்க? நீங்க எதுக்காக திஹார் ஜெயிலுக்கு போனீங்க? என்னை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக அவர் கஷ்டப்பட்டு ஏதாவது கவர்மெண்ட் வேலை இருந்தா தான் உங்களை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்க வீட்டுல தரமாட்டாங்க. ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலைனாவது சரி, பொண்ணு நல்ல ஒரு பையனை தான் பாத்திருக்கான்னு சொல்லிடுவாங்கன்ட்டு எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கிருங்க. உங்களோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பிராக்டிகலா இருக்கிறேன் சார், வேற ஒண்ணும் இல்ல. சோ உங்களோட யார் வந்திருக்கா? என்னோட ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. என்னோட கியூட் பேபி வந்திருக்கா. ஓகே. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. ஹலோ ஹலோ. ஹாய் பேபி. ஹாய் சொல்லுடா. ஹாய் சொல்லு. ஹாய் பேபி. குட். ஹாய். இப்போ அந்த காட்சி தொகுப்புல பார்த்தோம், குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. எல்லா பேரண்ட் மாதிரி தான் எனக்கு நல்ல குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ட்டு சந்தோஷமா இருந்தேன். அப்புறம் ஆஃப்டர் 3 months அந்த குழந்தை பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கரெக்டாக நார்மலான சைல்டு எந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படிங்கும் போது எல்லாமே இவளுக்கு டிலேயாக வந்தது. ஒரு எதுலேயுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருப்பாள். அப்போ
அப்புறம் திருநெல்வேலியில் போய் அவளை அங்கே போய் அவளை அட்மிட் பண்ணி தெரியாத ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா பிரெயின் நர்வ்ஸ்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. படித்து போகணுன்னாலே எனக்கு தெரில. சரி எப்படியோ காப்பாற்றிடலாம், நம்ம பொண்ணு இல்லாமல் இருக்க முடியாது. 3 days அப்படியே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் சிவியராக கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்போ கூட அந்த டாக்டர் சொல்லலை இந்த மாதிரி இப்படி காப்பாற்றினா கூட இவளுக்கு வந்து பின்னாடி நார்மல் சைல்டு மாதிரி இருக்க மாட்டா அப்படின்னாலும் சொல்லி இருந்திருக்கலாம். பிறந்த உடனே கடவுள்கிட்ட போயிருந்தா கூட எனக்கு பிரச்சனை தெரிஞ்சிருக்காது. அது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்தி அதுக்கப்புறம் எங்க பாப்பா ஒவ்வொரு குழந்தைங்க ஒண்ணுமே தெரியாம கூட இருக்காங்க. அதுக்கு என் குழந்தை என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா. அவங்க அப்பாட்ட ரொம்ப இதா இருப்பா. எல்லாமே டிவினா பார்த்து ஒரு சின்ன ஒரு மியூசிக் அதை வச்சு அவள் கண்டுபிடிப்பா என்ன பாட்டுன்ட்டு. ஒரு கொஞ்சம் டிலே இருக்க தான் செய்யுது. எதுவுமே செல்ஃபாக பண்ண மாட்டேன். இப்படி அவள் என்னை டிபெண்ட் பண்ணியிருப்பா, இல்லைன்னா அவங்க அப்பாவை டிபெண்ட் பண்ணியிருப்பா. அதனால இப்போ அவளை நாங்கள் எங்கேயுமே போகாம ஒரு பொக்கிஷம் மாதிரி, எங்களுக்கு அவள் பொக்கிஷமா ஒரு ராஜாத்தி மாதிரி வீட்டில் நாங்கள் அவளை வச்சுருக்கோம். அது அவளுக்காக தான் நான் இன்னைக்கு விளையாட வந்தது. எனக்கு அவர் ஃபுல் சப்போர்ட்ல இருக்காரு. அதனால எனக்கு அவ பாடுனா தெரியல. நான் இருக்க வரையும் அவளை நான் தாங்கிப்பேன். நான் இருக்க வரையும் அவளை நான் சுமந்துப்பேன். ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானது. அவளை லக்ஸூரியஸ் ஒரு லைஃப் அவளுக்கு கொடுக்கணும். நான் கஷ்டப்பட்டாலும் அவளை எல்லா விதத்திலயும் சொகுசா வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு அதுல இது எனக்கு ஒரு பேஸ்மெண்டா இருக்கட்டுமே அப்படின்ட்டு ஃபர்ஸ்டா வந்திருக்கேன். நிச்சயமா இந்த போட்டிக்கு நீங்க வர வரைக்கும் அந்த குழந்தை உங்க குழந்தையா மட்டுமே இருந்தது. இப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலமா அந்த குழந்தைய பார்க்குற அத்தனை பேருமே அந்த குழந்தைக்காக நிச்சயமா பிரார்த்தனை பண்ணுவாங்க. தேங்க்யூ. கிளாப் பண்ண ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நீங்க சொல்லுங்க சார், இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா? பஸ்ல போயல? உண்மைதான் சார், அதெல்லாம் உண்மைதான், எல்லாமே உண்மைதான். பாதுகாப்பா போய் கிடைச்சா அவங்க வாழ்க்கைக்கு பாதுகாப்பா வந்துட்டீங்களா? வேலையே பயிரமே. கண்டிப்பா சார், வேலையே பயிரம் எந்திரிச்சா? சரி, ஓகே. இப்ப நம்ம விளையாட போலாம். 1000ல் ஒருவன் இந்த கேம் பத்தின விஷயங்கள் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன். உங்களுக்கு இதோ நம்ம விளையாட்டுக்கான விதிமுறைகளை பார்ப்போம். இதுல மொத்தம் 3 தளங்கள், 10 கேள்விகள். இதுல நீங்க எங்கேயாச்சும் தவறு பண்ணிட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. உங்களுக்கு இந்த ஆட்டம் முழுக்க 2 துருப்புச்சீட்டு வழங்கப்படும். அந்த 2 துருப்புச்சீட்டை நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணி நீங்க தொடர்ந்து ஆட்டத்தை விளையாடலாம். உங்க கையிருப்பு பணம் எல்லாம் உறுதி பணமா மாறுறதுக்கு கனவு பட்டியல இருக்க எல்லா பதில்களையும் நீங்க சரியா சொல்லணும். கனவு பட்டியல் அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 4 விடைகள் கொடுக்கப்படும். அதுல சரியான விடையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க கனவு பட்டியல்ல ஒரே ஒரு விடை தான் போய் சேரும். அதே நீங்க தவறான பதில தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க கனவு பட்டியல்ல 4 விடைகளும் போய் சேரும். உங்க கனவை பெருசா வச்சுக்கோங்க, கனவு பட்டியல சின்னமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு மொத்தம் 16 தலைப்புகள் கொடுக்கப்படும். அந்த 16 தலைப்புல உங்களுக்கு எந்தெந்த தலைப்புல நீங்க கான்ஃபிடன்ட் ஃபீல் பண்றீங்களோ அந்த தலைப்புகளை நீங்க சூஸ் பண்ணலாம். அந்த தலைப்புல இருந்து தான் எல்லா கேள்விகளும் இந்த ஆட்டம் முழுக்க உங்களுக்கு கேட்கப்படும். உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடண்டா நீங்க இருக்கக்கூடிய அந்த தலைப்புகளை சொல்லுங்க. பொது அறிவு, சரித்திரம், இலக்கியம், சினிமா. பொது அறிவு, சரித்திரம், இலக்கியம், சினிமாங்கிற 4 டாபிக்கை சூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த 4 டாபிக்ல இருந்தா உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். கேள்விக்கு போலாமா? போகலாம் சார். தளம் 1, கேள்வி 1. உங்களுக்கான முதல் கேள்வி 2500 ரூபாய்க்கான கேள்வி. மொத்தம் எத்தனை ராசிகள் உள்ளன? உங்களுக்கான ஆப்ஷன் A 12, B 13, C 9, D 10. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். மொத்தம் எத்தனை ராசிகள் உள்ளன? ஆப்ஷன் A 12, B 13, C 9, D 10. ஆப்ஷன் A 12, 12. ஆப்ஷன் A 12. இறுதியாக உறுதியாக ஆப்ஷன் A 12. ஜாதகம் ஜோசியம் ரொம்ப நம்பிக்கையா? கிடையாது. கிடையவே கிடையாது. அப்புறம் எப்படி கரெக்டா 12 ராசி தெரியும்ல, பேப்பர்ல எல்லாத்துலயுமே போடுறாங்க. என்ன ராசி? 12 ராசி. என்ன சார் 12 ராசிகள் எது தெரியுமா? தெரியும். சொல்லுங்க. 12ம் தெரியாது, சும்மா ஒரு
குத்து மதிப்பா சொல்வேன். 12 குத்து மதிப்பா சொன்ன மாதிரி தான் தெரியுது எனக்கு. இல்ல சார், இல்ல சார். இல்லையா? தெரியும் சார் எனக்கு. கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா தெரியும். சொல்லுங்க. என்னோட ராசின்னு எங்க அம்மா சொன்னது ரிஷபம். ரிஷபம், மீனம், தனுஷ், சிம்மம், விருச்சிகம், கும்பம், கன்னி. சரி, ஓகே. எனவே நம்மளோட கேள்வி அதல்ல. இப்ப நீங்க கேட்டிருக்கிறது மொத்தம் எத்தனை ராசிகள்? அதற்கு A12 சொல்லியிருக்கீங்க. A12 சரியான விடையா இருக்குமா? அங்கெல்லாம் கேட்க கூடாது. ஓகே சார். கண்டிப்பா இருக்கும் சார். So, அதுதான். நீங்க அவ்வளவு கான்பிடண்டா சொல்லும் போது நான் ஏன் இல்லைன்னு சொல்லணும்? A12 சரியான விடை. இப்படி நீங்க சரியான பதில்கள் சொன்னீங்கன்னா இவங்கெல்லாம் நம்ம இசை குழுவை சேர்ந்த நண்பர்களும் நம்ம நடன குழுவை சேர்ந்த தாரகைகளும் உங்களை அப்படியே டான்ஸ் ஆடி பாட்டெல்லாம் பாடி மகிழ்ச்சிட்டே இருப்பாங்க, உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுக்காகவே நான் கரெக்டா சொல்வேன் சார். ரொம்ப அழகா இருக்கு கேட்கறதுக்கு, பாக்குறதுக்கு. உங்களுடைய கனவு பட்டியல். உங்களுக்கான கனவு பட்டியல் 12. ஸோ கரெக்டா பதில் சொல்ல சொல்ல அங்க ஒரு பதில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கடைசியில சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எப்பவுமே கனவை சின்னதா வைக்கணும். கனவை கனவு பெருசா பெருசா வைக்கணும். வச்சுக்கோங்க. கனவு பட்டியல சின்னதா வைக்கணும். ஓகே. அடுத்தது 5000 ரூபாய்க்கான கேள்வி. பாத்திரலாமா என்ன நீங்க கேள்வி? இருக்கீங்கல்ல சார். 5000 ரூபாய்க்கான கேள்வி தளம் 1. இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது முருகனை குறிக்கும் பெயர் அல்ல? உங்களுக்கான பதில்கள்: A வடிவேலன், B செந்தில்நாதன், C ஜெகநாதன், D கார்த்திகேயன். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். வடிவேலன் கிடையாது, செந்தில்நாதன் கிடையாது, கார்த்திகேயனும் கிடையாது. சி, ஆப்ஷன் சி ஜெகநாதன் இஸ் ஆன்சர். கேள்வி நல்லா பார்த்துட்டீங்களா? கீழ்கண்டவற்றுள் எது முருகனை குறிக்கும் பெயர் அல்ல? சி ஜெகநாதன் சார். சி ஜெகநாதன். Yes. இறுதியாக இறுதியாக உறுதியாக உறுதியாக இறுதியாக உறுதியாக சி ஜெகநாதன். ஜெகநாதன் மாதிரியே நிக்கிறீங்க சார். யார் அந்த ஜெகநாதன்? ஜெகநாதன்னா ஜெகஜோதியா இருப்பாங்கல்ல, அதான் ஜெகநாதன் நான் நினைச்சேன். ஜெகஜோதியா இருந்தது முருகன் தானே. மத்த கடவுள்லாம் அப்ப ஜெகஜோதியா இருக்காதா சார்? எல்லா கடவுளும் ஜெகஜோதியா தான் இருக்கும். கடவுள் நம்பிக்கையே கிடையாது சார். கடவுளை பத்தி என்கிட்ட நீங்க பெருசா பேசாதீங்க. கடவுள்ல ஜெகஜோதியெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். எதனால கடவுள்? நம்மளே அதே மாதிரி வச்சிருக்கணும் இல்லையா? அருமையான ஒரு கணவரை கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காரு தான். குழந்தைகள் வந்து கடவுளோட மறுரூபம் சொல்லுவாங்க. நான் என் குழந்தை வேணா நான் அப்படி சொல்றேன். இதுல வந்து ஜெகநாதன் தான் கரெக்டான. என்ன பார்த்தாலும் ஜெகநாதன் தான் சார் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். சரி, ஓகேங்க. ஜெகநாதன் சரியான ஆன்சர் தான். உற்சாகமா இருக்கா? ரொம்ப உற்சாகம். பாருங்க, பாப்பா டான்ஸ் ஆடுதாங்க. உங்களுக்கு மியூசிக்னா நீங்க இதுக்காக கரெக்டா பதில் சொல்லணும். ஈஸியா கேளுங்க சார். இப்படிதான் கேட்போம். உங்க வாழ்க்கையில தினம் அன்றாடம் நம்ம சந்திக்கிற விஷயங்களா தான் கேள்விகளா இருக்கும். கேள்விகளை உன்னிப்பா கவனிச்சா போதும், பதில் ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடலாம். உங்களுடைய கனவு பட்டியல். உங்களுக்கான கனவு பட்டியல் 12. ஜெகநாதன். 2 கேள்விகள், 2 சரியான பதில்கள், 2 வார்த்தைகள் கனவு பட்டியல். முதல் தளத்தை நிறைவு செய்யும் கேள்வி 3வது கேள்வி 10,000 ரூபாய்க்கான கேள்வி. முதல் தளத்தின் முக்கியமான இடத்துல இருக்கும். 3வது கேள்வி. இதுக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 10,000 ரூபாய் உங்களுடைய கையிருப்பு பணம் ஆயிடும். சரிங்களா? ஓகே சார். இப்ப மாதிரியே நல்லா பொறுமையா யோசிச்சு நிதானமா நல்ல பதிலா சொல்லுங்க. ஓகே. தளம் 1 கேள்வி 3 10,000 ரூபாய்க்கான கேள்வி. சனி பகவானுக்கு படைக்கக்கூடிய விருப்பமான உணவு. உங்களுக்கான ஆப்ஷன்: A உளுந்து,
பி எள்ளு, சி கடலை, டி சுண்டல். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். சனி பகவானுக்கு படைக்கக்கூடிய விருப்பமான உணவு என்ன? ஏ உளுந்து, பி எள்ளு, சி கடலை, டி சுண்டல். நேரம் கரைந்து கொண்டிருக்கிறது. பி எள்ளு. பி எள்ளு. இன்னும் 8 வினாடிகள் இருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சனி பகவானுக்கு படைக்கக்கூடிய விருப்பமான உணவு என்ன? நேரம் கரைகிறது. பி எள்ளு. இறுதியாக உறுதியாக கடவுள் உங்களை சோதிக்கிறார். கடவுளே வருது இல்ல சார். நீங்க எதை இல்லைங்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. கடவுள் நம்பிக்கையே இல்லைங்கிறீங்க, அப்புறம் எப்படி கடவுளுக்கு எதை படைக்கிறது? கரெக்டா இந்த ஜீனியஸ் யாரு ஆப்ரேட் பண்றாங்களோ அவங்க ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. நீங்க ஜீனியஸ் யாரும் கிடையாது. எல்லாரும் அதனாலதான் சாதாரணமானவங்க, சார். சாமானியமானவங்க தான் இங்க இருக்கும். இங்க ஜீனியஸ் யாருமே கிடையாது. ஆனா எள்ளு தான் சார் கரெக்டா இருக்கும். இல்ல அது விட்டுருங்க, அது அப்புறம் சரியா தவறான்னு அப்புறம் பார்ப்போம். நீங்க எப்படி அதெல்லாம் கரெக்டா சொல்றீங்கன்னு கேக்குறேன். கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறீங்க, ஜாதகமே பாக்குறதுலங்கிறீங்க, ராசி கரெக்டா சொல்றீங்க. வந்து மேரேஜ் ஆகிற வரையும், மேரேஜ் ஆகி பாப்பா பிறக்கிற வரையுமே என்னை மாதிரி யாரும் சாமி கும்பிட மாட்டாங்க. எங்க பாப்பா கன்சீவா நான் இருக்கும் போது கூட தினமும் நைட்டு 1008 மந்திரம் சொல்லாம தூங்க மாட்டேங்க. அம்மா நீ சொல்லிட்டு தான் தூங்கணும்பா. அப்படி ஒரு ஃபேமிலில இருந்து வந்தவ தான் நான். ஆனா எனக்கு எதுவுமே வேணாங்கிற மாதிரி இப்ப நான் இருக்கேன். எதுவும் இல்லை, நம்மளோட முயற்சியில தான் எல்லாமே வருது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவை பூஜையோ புனஸ்காரங்களோ விரதமோ கிடையாது. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதுலதான் இம்ப்ரூவ்மெண்ட். அதனால எதுக்கு நம்ம இதை நம்பணும்? டாக்டர் நம்பலாமே சார் கடவுளா? அவங்களுக்கு தேவை அன்பும் அரவணைப்பும். சரி விடுங்க, அதுல நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் விட்டுருவோம். நீங்க சொன்ன பதில் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. எள்ளுதான் சார். ஓகே, உங்க நம்பிக்கை சரிதான். பி எள்ளு சரியான விடை. என்ன இன்னைக்கு நம்ம ஆர்கெஸ்ட்ராவும் ஃபுல் மூட்ல இருக்கு, நம்ம டான்சர்ஸும் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க. என்ன நடக்குதுங்க? என்னை பார்த்து தான் சார். உங்களை பார்த்து தானே? என்னை பார்த்து தானே. நீங்க டான்ஸ் ஆடுவீங்களா? சூப்பரா ஆடுவேன் சார். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கண்டிப்பா கரெக்ட் ஆன்சர் தான் பண்ணுவேன். அப்ப ஐ வில் டான்ஸ். 10,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி உங்க கனவு பட்டியல பார்ப்போம். உங்களுக்கான கனவு பட்டியல் 12 ஜெகநாதன் எள்ளு. தளம் ஒன்றை வெற்றிகரமா நிறைவு செஞ்சுட்டீங்க. 10,000 ரூபாய் இப்போ உங்க கையிருப்பு பணம். கனவு பட்டியலும் ரொம்ப காம்பேக்டா 3 பதில்கள், 3 சரியான பதில்கள். அதனால 3 வார்த்தைகள் கனவு பட்டியல. 2 துருப்புச்சீட்டு இருக்கு. இன்னும் 7 கேள்விகள் தான். இதே மாதிரி பொறுப்போட பொறுமையா விளையாண்டீங்கன்னா நிச்சயமா உங்கள் கனவை நீங்க இந்த மேடையில நினைவாக்கிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே சார். ஸோ பாடுவீங்க, ஆடுவீங்க, பாடுவீங்க, வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? மிமிக்ரி பண்ணுவேன் நல்லா. மிமிக்ரி பண்ணுவீங்களா? யார மாதிரிலாம் நல்லா பேசுவீங்க? சொன்னா நீங்க பேச சொல்வீங்களே. லூஸ் மோகன் மாதிரி பேசுவேன். அதுக்கப்புறம் உஸ்லமணி மாதிரி பேசுவேன். அப்படியா? அப்படிக்கா. அதுக்கப்புறம் டேப் ரெக்கார்டர் அந்த இழுத்துதுன்னா அந்த மாதிரி பண்ணுவேன். குழந்தை வயசுல பேசுவேன். அப்புறம் கிருபானந்த வாரியார் மாதிரி பேசுவேன். லூஸ் மோகன் மாதிரி பேசு. என்னதா என்ன கொஸ்டின் கேட்டுக்கின்னு இருக்கா? ஆனா ரொம்ப நாள் ஆச்சுங்க லூஸ் மோகன் சார் இந்த மாதிரி பர்ஃபெக்ட்டா அவரோட பாடி லாங்குவேஜோட அது வந்து ஒருத்தர் வந்து இமிடேட் பண்ணி காமிக்கிறது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் அந்த மாதிரி பார்த்தேன். அவர் பாக்குற மாதிரியே இருக்கு. ஐயோ சார், இது வந்து நான் பிஎட் காலேஜ் இப்ப இந்த பதில அப்படியே உஸ்லமணி சார் மாதிரி சொல்லுங்க. இதை நான் பிஎட் காலேஜ்ல ஆரம்பிச்சீங்களே. நைனா இதா பிஎட் பண்ணல அங்க படிச்சா. உஸ்லமணி மாதிரி இப்படியே இதே சொல்லுங்க. இல்ல அவருக்குன்னு ஏதாவது சாப்பாட்டு விஷயம் வந்தாதான் எனக்கு கரெக்டா வரும். இட்லி அடைச்சி நல்ல தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா
பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க 2 பேரை பத்தி பேசிட்டீங்க, இவங்க 2 பேர் மாதிரி பேசிட்டீங்க. இப்ப என்ன பண்ணலாம், கேள்வி போலாம். தளம் 2 கேள்வி 1 25,000 ரூபாய்க்கான கேள்வி. இந்த தளத்துல உங்களுக்கு 45 வினாடிகள் உண்டு பதில் சொல்றதுக்கு. ஓகேங்களா? நல்லா யோசிச்சு பொறுமையா பதில் சொல்லுங்க. கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், அதை சுத்தி தான் இருக்கும் பதில். இரண்டாம் தளத்தின் முதல் கேள்வி 25,000 ரூபாய்க்கான கேள்வி. உன்னை போல் ஒருவன் என்ற நாவலை எழுதியவர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ கமல்ஹாசன், பி ஜெயகாந்தன், சி எஸ் ராமகிருஷ்ணன், டி அறிஞர் அண்ணா. உங்கள் நேரம் ஆரம்பம். உன்னை போல் ஒருவன் என்ற நாவலை எழுதியவர் யார்? அறிஞர் அண்ணாவோடது தெரியும். கமலஹாசன் கிடையாது, அவர் நடிச்சிருக்காரு அதுல. 20 வினாடிகள் தான் இருக்கு, நேரம் நெருங்கிட்டு இருக்கு. பி ஜெயகாந்தன். ஆப்ஷன் பி ஜெயகாந்தன். ஆப்ஷன் பி ஜெயகாந்தன். நல்லா யோசிச்சிட்டீங்களா? இறுதியாக இறுதியாக உறுதியாக உறுதியாக இறுதியாக உறுதியாக ஆப்ஷன் பி ஜெயகாந்தன் அவர்கள். எப்படி எலிமினேட் பண்ணீங்க? கமலஹாசன் நடிகர், அவர் அதில் நடிச்சிருக்கார். ஆக்சுவலா கமலஹாசன் வந்து உன்னை போல் ஒருவன்ற நாவல்ல வந்து சினிமாவை எடுத்து உன்னை போல் ஒருவன்ற பேரை வச்சாரு. உன்னை போல் ஒருவன்ற பேரை தான் வச்சிருக்காரு. அது வந்து நார்த் இந்தியால வெனஸ்டேன்னு எடுக்கப்பட்ட ஒரு ஹிந்தி படம். இப்போ ரீசெண்டா அதை வந்து தமிழ்ல ரீமேக் பண்ணி அதுக்கு உன்னை போல் ஒருவன் பேர் வச்சிருக்காங்க. ஸோ ஜெயகாந்தன் தான். ஏன்னா கமலஹாசன் வந்து கண்டிப்பா கிடையாது, நாவல்லாம் இருக்கிற. எஸ் ராமகிருஷ்ணன் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பெரிய ரைட்டரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அறிஞர் அண்ணா நான் நிறைய நாவல்ஸ்லாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணப்போ கூட பார்த்தேன். ஜெயகாந்தன் தான். பி ஜெயகாந்தன் தான். பி ஜெயகாந்தன் சரியான விடையா? சரிதான் சார். பி ஜெயகாந்தன் சரியான விடை. நல்ல டான்ஸ் ஆடுறீங்க. இதெல்லாம் என்ன டான்ஸ் நீ ஆடுறேன் பாருங்க அப்படிங்கிறீங்களா? மைண்டுக்குள்ள தானே ஓடுதுப்பா. இப்படிதான் சார் ஆடுவேன். 75,000 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வச்சுக்கிறேன் டான்ஸ்ங்கிறீங்கல்ல? அப்படி போகணும்னா ஓகே சார். வாங்க பாத்துருவோம். உங்களுக்கான கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள். உங்களுக்கான கனவு பட்டியல் 12 ஜெகநாதன், 7 ஜெயகாந்தன். 4 கேள்விகள், 4 சரியான பதில்கள். இப்படியே கனவை பெருசா வச்சுக்கிட்டு கனவு பட்டியல சின்னமாவே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி 50,000 ரூபாய்க்கான கேள்வி. பயமா இருக்கு. பாத்துருமா? ஓகே. தளம் 2 கேள்வி 2 50,000 ரூபாய்க்கான கேள்வி. தேசிய கவி பாரதியாரின் முழு பெயர் என்ன? ஏ சின்னசாமி சுப்பிரமணிய பாரதி, ரங்கசாமி சுப்பிரமணிய பாரதி, ராமசாமி சுப்பிரமணிய பாரதி, துரைசாமி சுப்பிரமணிய பாரதி. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். பாரதியாரின் முழு பெயர் என்ன? சின்னசாமி சுப்பிரமணிய பாரதி, ரங்கசாமி சுப்பிரமணிய பாரதி, ராமசாமி சுப்பிரமணிய பாரதி, துரைசுவாமி சுப்பிரமணிய பாரதி. 20 வினாடிகளே உள்ளது. நேரம் கரைந்து கொண்டிருக்கிறது. பத்து வினாடிகள்.
ரைஸ் பண்ணணும். ஏ சின்னசாமி சுப்பிரமணிய பாரதி. ஏ சின்னசாமி சுப்பிரமணிய பாரதி. இறுதியாக உறுதியாக ஏ சின்னசாமி சுப்பிரமணிய பாரதி. குத்துமதி பசங்களோ ஒரு ஃப்ளூக்ல தான் சார் சொன்னேன் சார். எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுது? சார் பார்க்க தான், ஆனால் நான் ஒர்த்தே கிடையாது சார், டம்மி தான். ஆனால் என்னை பெரிய அறிவாளின்னு நினச்சிலாம் கேள்வி கேட்குறீங்க. ஏ சின்னசாமி சுப்பிரமணிய பாரதி பதில் சொல்லியிருக்கீங்க. தேசிய கவி பாரதியாரின் முழு பெயர் என்ன என்ற கேள்விக்கு குத்து மதிப்பா சொல்லியிருக்கீங்க. உங்க குத்துக்கு மதிப்பு இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஏ சின்னசாமி சுப்பிரமணிய பாரதி சரியான விடையா? உங்க குத்தோட மதிப்பு 50,000. உங்களுக்கான கனவு பட்டியல். உங்களுக்கான கனவு பட்டியல் 12 ஜெகநாதன், எள்ளு, ஜெயகாந்தன், சின்னசாமி சுப்பிரமணிய பாரதி. 5 கேள்வி, 5 வார்த்தைகள். 6வது கேள்வி, 2வது தளத்தை நிறைவு செய்யும் கேள்வி, 75,000 ரூபாய்க்கான கேள்வி. இரட்டை கோபுரம் தீவிரவாதிகளால் எப்போது தகர்க்கப்பட்டது? ஏ 14 செப்டம்பர் 2002, 13 செப்டம்பர் 2003, 12 செப்டம்பர் 2004, 11 செப்டம்பர் 2001. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தீவிரவாதிகளால் எப்போது தகர்க்கப்பட்டது? ஆப்ஷன் A 14 செப்டம்பர் 2002, ஆப்ஷன் B 13 செப்டம்பர் 2003, ஆப்ஷன் C 12 செப்டம்பர் 2004, ஆப்ஷன் D 11 செப்டம்பர் 2001. 20 வினாடிகள் தான் இருக்கு. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி 11 செப்டம்பர் 2001. 11 செப்டம்பர் 2001. இறுதியாக உறுதியாக 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 இறுதியாக உறுதியாக 11 செப்டம்பர் 2001. செப்டம்பர் 2001 சரியான விடையா? சரியான விடை. பதினொன்று தான் சார் என்னை காப்பாத்திருக்கு. 11 இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நான் குழம்பிருப்பேன். 2001 அமெரிக்கால ஒரு ட்வின் டவர் போச்சு. 2002 சென்னையில ஒரு சிங்கிள் டவர் போச்சு. சிங்கிள் டவரா? என்னோட கல்யாண நாள். உங்களுக்கான கனவு பட்டியல். உங்களுக்கான கனவு பட்டியல் 12 ஜெகநாதன், எள்ளு, ஜெயகாந்தன், சின்னசாமி சுப்பிரமணிய பாரதி, 11 செப்டம்பர் 2001. 6 கேள்விகள், 6 சரியான பதில்கள். கையிருப்பு பணம் 75,000. 75,000. 75,000. 2வது தளத்தை வெற்றிகரமா நிறைவு செஞ்சாச்சு. 3வது தளத்தை பற்றி அப்ப விளையாட போகும்போது சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். இதுல என்னன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் 60 வினாடிகள், அதாவது 1 நிமிஷம் இருக்கும் பதில் சொல்றதுக்கு. 1. 2வது உங்களுக்கு எக்ஸிட் ஆப்ஷன் உண்டு. இப்போ ஒரு 1 லட்சம் ரூபா கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லைங்க எனக்கு இந்த 1 லட்சம் ரூபா போதும், நான் இந்த ஆட்டத்துல இருந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு விளைவிக்கலாம். ஆனா அடுத்த கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்துட்டா நீங்க விளையாட்டை தொடர்வதா தான் அர்த்தம். பார்த்துட்டு தவறு ஒருவேளை நேர்ந்தால் உங்க கையிருப்பு பணம் 75,000 தான் இருக்கும். இது ஷுவர் மணி தான். இப்ப 75,000 ஷுவர் மணி. நீங்க கனவு பட்டியல ஃபுல்லா சொல்லும் பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் 2 துருப்பு சீட்டு இருக்கு. நீங்க துருப்பு சீட்டை யூஸ் பண்ணல. 2.5 லட்சம் ரூபாய் கேள்விக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க துருப்பு சீட்டை யூஸ் பண்ண முடியாது. பண்ண முடியாது. கனவு கேள்வியில நீங்க அந்த துருப்பு சீட்டை, கடைசி கேள்விக்கு துருப்பு சீட்டு உங்களுக்கு உபயோகப்படாது. ஓகேங்களா? 3வது தளத்துக்கு போவோமா? போலாம் சார். உங்களை யார் ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சொன்னது?
சார் நான் தான் சார் சொன்னேன். எப்படி சொன்னீங்க? ஃப்ரெண்டாக பழகி தான் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு மூலமாக சொன்னேன் நான். இவங்கள்ட்ட ஃப்ரெண்டா பழகி சொன்னீங்களா, இவங்க ஃப்ரெண்ட்ட ஃப்ரெண்டா பழகி ஃப்ரெண்டு மூலமா சொன்னீங்களா? 2 பேருமே ஃப்ரெண்டு. ஆ. அதில் வந்து இவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அவங்களையும் பிடிக்கல? நியாயமான கேள்வி, பதில் சொல்லுங்க. ஆனால் இவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? எங்கே போனாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல நான் இருப்பேன். அந்த மாதிரி தான் இருந்தேன் அந்த வயசில். சார் அப்போ ரொம்ப அழகா இருப்பேன் சார் நான். அவர் தெளிவா பதில் சொன்னார். நீங்க அதை ஃபுல்லா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க எப்போ எங்க போனாலும் அந்த இடத்துல நான் இருப்பேன் அந்த வயசுல. அந்த இந்த இதுதான் சார் எனக்கு போய் பயங்கர எரிச்சல் இருக்கு வீட்ல கூட. ஏன்? எப்பவுமே லவ் மேரேஜ் பண்றவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். லவ் மேரேஜ் பண்ணாதவங்களுக்கு கூட என் ஹஸ்பண்ட்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு போயிடுவாங்க. லவ் பண்ணும் போது ரொம்ப அப்படியே உயிரேன்ட்டு பழகிட்டு நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, இன்னும் 10 நிமிஷம் தான் நீ இருப்ப என் கூட, அப்படிலாம் யோசிக்கிறவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே அசால்ட்டா என்னை பார்த்தா அப்படியே அசால்ட், சரி இருப்பா போயிடுறேன்ப்பா அப்படின்லாம் சொல்லும் போது கேட்டா சொல்வாரு, இப்ப நீ எனக்குன்னு பத்திரம் எனக்கு எழுதி கொடுத்தாச்சு, நீ எனக்கு வந்துட்ட, அப்போ எனக்கு பயம் கைவிட்டு போயிடுமோன்னு அப்படின்னு ஒரு சாக்கு சொல்லிப்பாரு. காதலிக்கும் போது ஒரு அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் சந்திச்சுக்கிட்டு அது பெரிய விஷயம். அந்த 3 மணி நேரத்துல நீங்களும் சரி அவரும் சரி உங்களோட பெஸ்ட்டை மட்டும் தான் எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க. அப்ப நம்மளுக்கு கோவம் வராது. கரெக்ட். இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு போவோம், முடிஞ்ச வரைக்கும் கிளீனா நீட்டா தலையெல்லாம் சீவி பொட்டு வச்சு பூ வச்சு, அவங்களும் நீட்டா இன் பண்ணி ஸ்மார்ட்டா ஷூ எல்லாம் பாலிஷ் போட்டு தலையெல்லாம் அப்படி சீவி. இது இருப்பாளருமே அப்படிதான். லவ் பண்ணும்போது அதான். கல்யாணம் ஆன உடனே நல்லா தூங்கி எந்திரிச்சு பல்லு கூட விளக்காம அப்படி காலங்காலத்தில் வேன அந்த மூஞ்சியை பார்த்தோன்னே இதுக்கு பின்னாடி ஆடா இவ்வளோ நாள் சுத்தணும். இது 2 பேருக்கும் பொருந்தும். ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டீங்க, டோட்டல் டேமேஜ் பண்ணிட்டீங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். இது நான் லவ் மேரேஜ் பண்ணவங்க, மேரேஜ் பண்ண எல்லாருக்குமே இது பொருந்தும். சரி, ஓகே. உங்களுக்கான 1 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. தளம் 3, கேள்வி 1. ஒரு லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எந்த நாகரிகம் உலகின் பண்டைய நாகரிகமா? ஏ சிந்து சமவெளி நாகரிகம், பி மெசபடோமியன் நாகரிகம், சி சைனீஸ் நாகரிகம், டி எகிப்து நாகரிகம். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். Chinese கிடையாது. 40 வினாடிகள். ஏ சிந்து சமவெளி நாகரிகம். ஏ சிந்து சமவெளி நாகரிகம். இன்னும் 25 வினாடிகள் இருக்கு. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா யோசிச்சுக்கோங்க. யோசிச்சு சொல்லுங்க. ஏ சிந்து சமவெளி நாகரிகம் தானா? ஏ சிந்து சமவெளி நாகரிகம் தான். 10 வினாடிகள் தான் இருக்கு. ஏ சிந்து சமவெளி நாகரிகம். இறுதியாக இறுதியாக உறுதியாக உறுதியாக இறுதியாக உறுதியாக ஏ சிந்து சமவெளி நாகரிகம். எதை வைத்து சிந்து சமவெளி நாகரிகம்? அதுதான் ரொம்ப பழைய நாகரிகம் நான் படிச்சிருக்கேன். ஏன்ஷியன் சிந்து சமவெளி தான். அவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கீங்களா? ஆமா. இது குத்து மதிப்பாலாம் இல்ல. இல்ல. கான்ஃபிடண்டா சொல்றீங்க. ஆமா. இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் சரியா? இந்த அமௌண்ட்டை பார்க்கும்போது ஆசையா தான் இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகம் தவறானது. பி மெசபடோமியன் நாகரிகம் தான் சரியான விடை. சர்ரா சர்ரா போடா போடா பாத்துக்கலாம்டா. யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிக்கரையில் நானே கொஞ்சம் இது இருந்தது, இருந்தாலும் இந்தியன் சிவிலைசேஷன் இந்தியா சிவடோமியன். உங்களுக்கான
கனவு பட்டியல். உங்களுக்கான கனவு பட்டியல் 12 ஜெகநாதன், 7 ஜெயகாந்தன், சின்னசாமி சுப்பிரமணிய பாரதி, 11 செப்டம்பர் 2001 சிந்து சமவெளி நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம், சைனீஸ் நாகரிகம், எகிப்து நாகரிகம். இத்தனோண்டா இருந்த கனவு பட்டியல் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. சிவிலைசேஷனுக்குள்ளது தானே, ஓகே பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. துருப்புச்சீட்டு இருக்கு. துருப்புச்சீட்டை பயன்படுத்தி திருப்பி நம்ம ஆட்டத்துக்குள்ள வந்துடலாம். துருப்புச்சீட்டுக்கான கேள்வி ஒன்று விஷுவலா இருக்கும், இல்லைன்னா ஆடியோவா இருக்கும். ஒளி காட்சியா இருக்கும், இல்லை ஒலியா இருக்கும். அது எதுவா இருந்தாலும் கூர்ந்து கவனிங்க. அது சம்பந்தமா உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும். அதுக்கு சரியான பதில் சொல்லிட்டா திருப்பி நம்ம மெயின் ட்ராக்ல வந்துடலாம். ஓகே, துருப்புச்சீட்டுக்கான குறிப்பு. இதோ உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தின் பாடலின் இசையமைப்பாளர் யார்? ஏ.ஆர். ரஹ்மான் அல்லது இசைஞானி இளையராஜா? உங்களுக்கான நேரம் ஆரம்பம். இசைஞானி இளையராஜா. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, அதான் 30 செகண்ட் இருக்குல்ல. இசைஞானி இளையராஜா. ஏ.ஆர். ரஹ்மான். இன்னும் 10 வினாடி தான் இருக்கு, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இசைஞானி இளையராஜா தான். இறுதியாக உறுதியாக இசைஞானி இளையராஜா. சப்ஸ்டிட்டிங். சரியான விடை இசைஞானி இளையராஜா. 1 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. அதாவது உங்களுடைய கையிருப்பு பணம் இப்போ 1 லட்சம் ரூபாய். எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் இதை யூஸ் பண்ணாம இருந்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். அது ரொம்ப பரவாயில்ல. இன்னும் 2 கேள்வி தான் இருக்கு. அந்த 2 கேள்விக்குள்ள நீங்க அதை யூஸ் பண்ணி தான் ஆயிருக்கணும். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க பண்றேன்ட்டு. என்ன சார் பண்றேன்னு? இதுலயே எனக்கு எல்லாம் மறந்துடுச்சு சார். டேப் ரெக்கார்டர் மாதிரி இழுத்து பேசுவேன். ஒரு பாட்டு பாடும் போது டேப் ரெக்கார்டர் எழுத்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பண்றேன். உருகுதே மருகுதே ஒரே பார்வை உலகமே சுழலுதே உன்ன அங்கம் உருகுதே தங்கம் கரையுதே வெக்கம் இன்னும் 3 கேள்விகள்ல உங்க கனவை நினைவாக்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? எஸ் சார், தயாரா. தொடர்ந்து விளையாடுவோமா? விளையாடலாம். கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஓகே, இப்போ போதும் அப்படின்னு எக்ஸிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி விலகிக்கிறோமா, இல்ல 1.5 லட்சம் ரூபாய் கேள்விக்கு போவோமா? போலாம். அது எப்படி உங்க ஸ்டைல சொல்லுங்க. போலாண்டா போலாண்டா போலாண்டா. ஓகே, 1.5 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யார்? திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள், காமாட்சி அவர்கள்? உங்களுக்கான நேரம் ஆரம்பம். தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யார்? ஏ. திருமதி ஜானகி ராமச்சந்திரன், பி. செல்வி ஜெயலலிதா அவர்கள், சி. கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள், டி. காமாட்சி அவர்கள்? பிக்ஸ் ஏ, ஜானகி ராமச்சந்திரன். இன்னும் உங்களுக்கு 38 வினாடிகள், 35, 34, 30 வினாடிகளுக்கு மேல இருக்கு. நல்ல பொறுமையா யோசிச்சு நிதானமா பதில் சொல்லுங்க. ஏ ஜானகி ராமச்சந்திரன் தான் சார். ஏ ஜானகி ராமச்சந்திரன் தான். இறுதியாக இறுதியாக உறுதியாக உறுதியாக இறுதியாக உறுதியாக திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள்.
நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்னு என்ன ஒண்ணு பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? எனக்கு இந்த ஆன்சர் தெரியும், திருப்பி யோசிக்கணும்னா மக்கள் இல்ல சார். ஏ ஜானகி ராமச்சந்திரன், நீங்க சொன்னது சரி. சரியான விடை. ஜனவரி 7, 1988 திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி புரட்சி தலைவர் அவர்கள் மறைவுக்கு பிறகு முதலமைச்சரா பொறுப்பேற்றாங்க. இப்போ 1.5 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. அதாவது உங்க கையிருப்பு பணம் இப்போ 1.5 லட்சம் ரூபாய். உங்க கனவு பட்டியலையும் ஒரு வாட்டி பாத்துருவோமா? உங்களுக்கான கனவு பட்டியல் 12 ஜெகநாதன், 7 ஜெயகாந்தன், சின்னசாமி சுப்பிரமணிய பாரதி, 11 செப்டம்பர் 2001, சிந்து சமவெளி நாகரீகம், மெசபடோமியா நாகரீகம், சைனீஸ் நாகரீகம், எகிப்து நாகரீகம், ஜானகி ராமச்சந்திரன். இன்னும் ஒரு துருப்பு சீட்டு உங்க கையில இருக்கு. இப்போ தொடர்ந்து நம்ம விளையாடுறோமா இல்ல 1.5 லட்சம் ரூபாய் போதும்னு முடிவு பண்றோமா? என் தெய்வம் துருப்புச்சிட்டு இருக்குதுல்ல, விளையாடுறோம். இன்னும் உங்க கனவை எட்டுறதுக்கு 2 கேள்விகள் தான் இருக்கு, 2 படிகள் தான் இருக்கு. அந்த 2 கேள்விகள் என்னன்னு பாக்குறதுக்கு நம்ம இன்னும் ஒரு எபிசோட் காத்திருக்கோம். இதுவரைக்கும் நம்மளோட சிறப்பா விளையாண்ட திருமதி மணிமாலா அவர்கள் 1,50,000 ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க. தொடர்ந்து விளையாடணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க கனவை அடைய போறாங்களா? உங்களை மாதிரி நானும் ஆவலா காத்துட்டு இருக்கேன் அதை பாக்குறதுக்கு.